நம் பலம் தரும் நலம் பெரும் நம் லங்கா நல்லெழில் போலில் சிறனே நலங்கள் யாவும் நிறைவான் மணிலங்கா ஞானம் புகழ வள வயல் நதிமலை மலர்நரும் சோழிகுள்ளங்கா நமதுரு புகலிடமென ஒளிர்வாய் நமதுதியே தாயே நமதலினி நதனி மேல் வைத்தோனே நமதுயிரே தாயே நம் ஸ்ரீரங்காவளம் பெரும் நலம் பெரும் நம் லங்கா ஈராறும் கடலொடுத்த ஈராறும் வதனமென அமைவுறும் வழிவுடனே அனைத்துலகின்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்ததமிழ் அணங்கே உந்திரமை வீழ்ந்த தினம் செயல் மறந்தினாலும் பெறவே நம் ஸ்ரீலங்காவளம் தரும் நலம் பெரும் நம் லங்கா தமிழ் வளம் கமலும் நம் லங்கா நம் ஸ்ரீலங்கா வளம் தரும் நலம் பெரும் நம் லங்கா. ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7:50. இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே ஸ்கை பிரேமிஸ்ட் ஊழியர்கள் இரவு நேரத்திலே நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி ஊடாக இணையுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. இன்று 14ஆம் தேதி 7ஆம் மாதம், 14ஆம் தேதி ஆடி மாதம், 14ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதே வேளையிலே சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாளுக்கான வசனம்: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமேன். சங்கீதம் 91:15 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கத்தர் வந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். ஆபத்து நேரத்தில் அவரை கூப்பிடுகின்ற பொழுது அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் எங்களை கனப்படுத்தி உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நன்றி செலுத்துவோம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். அந்த வார்த்தைகளுக்கூடாக கத்தர் நிச்சயமாக வழி நடத்துவார். ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: 1 சாமுவேல் 28, எரேமியா 4, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து மத்தேயு 15வது அதிகாரம். இவற்றை நாங்கள் காலையில் ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அந்த வகையிலே கத்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துவாராக. கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். சேடமாக பரிசுத்த வேதா புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே வானொலி கூடாக ஒலிபரப்பு செய்கிறோம். அதே வேளையிலே அனுப்பி கொடுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு கடந்து செல்கிறவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக, உங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்காக ஜெபிப்பதற்காக விசேடமாக, அது மட்டுமல்ல, நாங்கள் தங்கியிருக்கிற நாடுகளுக்காக, இஸ்ரவேல் நாட்டுக்காக, யுத்த பூமிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் இந்த இடங்களிலே இரத்தம் சிந்தாமல் பார்த்து கொள்ள கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய பிள்ளைகள் இரத்தம் சிந்துகிறார்கள். விசேடமாக வாலிபர்கள் யுத்தகலத்திலே தங்களுடைய உயிர்களை கொடுக்கிறார்கள், இரத்தம் சிந்துகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை கூடாக
கடந்து செல்கின்ற நாடுகள், இஸ்ரவேல் நாடுகள், இஸ்ரவேலை சுற்றியுள்ள நாடுகள், அவற்றுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே வேளையிலே உக்ரைன், ரஷ்யாக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட நாடுகளில் இரத்தம் சிந்துவதற்கு அவர்களை சாத்தான் தூண்டுகிறான், பலரை அழித்து கொண்டிருக்கிறான். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே வேளையிலே எரிமலை அல்ல காடுகள் எரிகின்றன பல நாடுகளில் இந்த வெப்பம் காரணமாக. அதனாலே அந்த காடுகள் காட்டு தீ என்று சொல்லுவார்கள், அந்த காட்டு தீ பரவாமல் அவர் பலரை காக்க வேண்டும். அதே வேளையிலே பூமி அதிர்ச்சிகள், வெள்ளப்பெருக்குகள், இப்படியான காரியங்கள் கூடாக பலர் கடந்து செல்கிறார்கள். அவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறாமல் கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்வோம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்று கொண்டு, அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் ஆல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஏமி புஷ்பராஜா கால வேளையிலே டொரண்டோவிலிருந்து இணைந்து நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். மாலை வேளையிலே எங்களுடன் ஊழியர் சகோதரி மேரி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி சிசிலியா அம்மா யூகேயிலிருந்தும், சகோதரி கலா சீலன் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இரவு நேரத்தில் எங்களுடன் சகோதரி சுமதி அவர்கள் குவைத் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி நிர்மலா மரியா சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி பாபி அவர்கள் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். அதே வேளையிலே சகோதரி ஜானட் அவர்கள் மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்தில் இணைந்து அவற்றையும் தொகுத்து வழங்குவார். அவருக்கும் புதிய வாரத்திலும் உங்கள் எல்லோருக்கும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கருத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் எல்லா நாடுகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும், மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும். விசேடமாக சந்தோஷம் சமாதானத்துடனும் கர்த்தருடைய சமாதானத்தை பெற்று சந்தோஷம் சமாதானத்துடனும் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. சுபீட்சமான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் அன்றன்றாடு பாடுகளை, அன்றன்றாடு உணவுகளை தந்து, உடைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும். இருப்பிடத்தை தந்து ஆசீர்வதிப்பாராக என்று நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த வேளையிலும் சௌரி ஜானட் அவர்களிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோட்டமா. ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக்கொண்டு கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே எல்லாவற்றையும் புறப்படுத்தி வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமீன். காட் பிளஸ். சங்கம வானொலி நேயர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசியண்ணா குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நினைவுகளை அறிகிற கர்த்தராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்த்து விட்டு கடந்து செல்வோம். நினைவுகளின் தோற்றத்தை அறிகிற தேவனாய் இருக்கிறார். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனத்திலே கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளையும் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் என்று சொல்லி ஆண்டவருடைய நினைவுகளின் எங்களுடைய நினைவு என்ன என்று சொல்லி அவர் அறிகிற தேவனாயிருக்கிறார். அதுக்கேற்றபடி கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரே, உட்காதலையும் எழுந்திருக்கிறதிலே நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை ஒரு ஜெபமாய் ஏறெடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக எதுவும் எங்களுக்கு மறைவானது இல்லை என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. 2வது காரியம் நினைவுகளின் மாற்றங்களை அறிகிறவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் அவர்கள் கிரியைகளை நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன், நான் சகல ஜாதியையும் பாசக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும், அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் தேவ பிள்ளைகளோ அல்லது மற்றவர்களோ தேவனுடைய சாயலின் ரூபமும் எல்லா மனுஷருக்குள்ளும் இருக்கிறது. ஆகவே அந்த சாயலின் ரூபத்திலும் ஒரு மாற்றங்கள் அல்லது மறுபடி பிறப்பு உண்டாகும் போது தான் தேவனுடைய மாற்றங்களை நாங்கள் எங்களுக்குள்ளே காண முடியும் என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. ஆமோஸ் 4:13 அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும்
மனுஷனுடைய நினைவு இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாய் இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இன்றைக்கு அந்த நாமத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம், இயேசு நாமம். நாங்கள் இயேசு நாமத்திலே தான் பிசாசுகளை திரட்ட முடியும். இயேசு நாமத்திலே தான் எங்கள் எந்த வியாதியா இருந்தாலும் அதை மாற்றவோ அந்த நாமம்தான் எல்லாவற்றையும் செய்கிறது. நாங்கள் அதுக்கு பாத்திரராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஏனென்றால் நினைவுகளின் நோக்கங்களை அறிந்த தேவன். அங்கே ரோமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாய் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் சங்கீதம் 65:9 சொல்லுகிறார், தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவன் இல்லாம நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அதன் வரம்புகளை தனியத்தக்கதாய் அதன் படைச்சல்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழையாய் கரிய பண்ணி அங்கு அதன் பூமியில் இருக்கிற பயிர்களை கூட அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பொழுதும் எவ்வளையிலும் குடும்பத்திலேயோ சரி, தனிப்பட்ட ரீதியிலோ சரி, அங்கு சந்ததியிலோ சரி எங்களுக்கு உண்டாக வேணும் என்று சொல்லி நாங்க பார்த்துட்டு ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களோட எல்லாரோடும் கூட இருந்து வழித்துவாராக. இணையத்திலே இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். புதிய நாளிலே பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். எங்களை முற்றிலும் அறிந்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தேசத்தின் தேச மக்களையும் அவருடைய நினைவுகளையும் நோக்கங்களையும் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அவர்களுக்குள்ளே தேவன் மாற்றத்தை கொண்டு வர வேணும். அவருடைய இருதயங்கள் சிந்தையிலே ஒரு நல்ல மன மாற்றங்கள் வர வேணும். ஏனென்றால் இனவாதமோ மதவாதமோ அல்ல, தேவனுடைய சாயலின் ரூபத்திலும் நாங்கள் உருவாக்கப்பட்ட நாங்கள். அதற்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர். பாஸ்டர் உங்களோட சத்தம் சரியா வரையில பாஸ்டர். பாஸ்டர் உங்களோட சத்தம் சரியா வரையில. பாஸ்டர் உங்களோட சத்தம் சரியா வரையில. பாஸ்டருடைய சத்தம் ஒழுங்கா வரையில. நீங்கள் இன்னும் ஒருவர் கொடுங்கள், நான் அவரை தொடர்பு கொள்கிறேன். ஆமேன். அவர்கள் உங்களுடைய சத்தம் எங்களுக்கு சரியா வரவில்லை. சில உங்களுடைய லைனிலே ஒரு மாற்றங்கள் செய்யுங்க. ஓகே, நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். Praise the Lord, sister. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். நீங்க Amen. எங்கள் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மேல் மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே தேவனுடைய நீதி வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் உலகமே தேவ நீதியிலே தான் நடக்க வேண்டும். அந்த நீதி தான் இன்றைக்கு முக்கியப்பட்டு மறக்கப்பட்டு போகிறார்கள். இந்த தேவ நீதி எங்கள் தேசத்திலே வெளிப்பட வேண்டும். ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்களுக்குள்ளே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபத்திலே வழிநடத்த. நன்றி நன்றி சுவாமி, நன்றி இயேசுவே, நன்றி. இந்த கால நேரத்தை எங்களுக்கு புதிதான நாளாக ஆரம்பித்து கொடுக்க போற உங்களுடைய கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரியப்பா, நீங்களே ஆண்டவர் சிருஷ்டித்த தகப்பனா இருக்கிறபடியா நன்றி அப்பா. இது உலகம் எங்கும் உங்களோட ஆவி உலாவி கொண்டிருக்கும் பொழுது இலங்கை தேசத்துல உள்ள மாகாணங்கள்
மாவட்டங்கள் யாவற்றிலும் ஆண்டவரே உங்களோட கரம் கூட இருப்பதாக, அங்க உள்ள மக்கள்கள் ஆண்டவரே நீதியின்படி நடப்பதற்காக ஆண்டவரே அவர்களுக்கு பெரியோர் அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா அவங்களுக்கு ஒரு தேவ பயத்தியம் உள்ளத்துல ஆண்டவரே நீங்க சிருஷ்டிக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி. அவங்க உள்ளங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தமான ஆவியை பரிசுத்தமான ஜீவிப்பதற்கு கூட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவங்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும்யா. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தகப்பனே எமக்கு நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா நீங்க ஜீவிக்கிறபடியா நாங்கள் மறுநாளை சந்திக்க கூடியதா இருக்குது ஐயா. அப்பா உங்களோட எங்களுடைய ஜீவனுள்ள தகப்பனே அந்த ஜீவனை அந்த மக்களுக்குள்ள ஊற்றும்படி கேட்டுக்கொள்றேன். அந்த நீங்கள் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி அப்பா நீரே நல்ல மேப்புரா இருக்கிறீங்க. நீங்க ஆடுகளுக்கு பின்பாக போற தகப்பனா இருக்கிறீங்க ஐயா. அப்பா இவங்களுக்கு பின்னாக நீங்க போய் இந்த ஆத்துமாக்களுக்கு பின்னாக நீங்க அப்பா போய் அவங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கிறேன். விடுதலை ஆக்குங்க அப்பா. நீரே விடுதலையின் நாயகன் அப்பா. நீரே விடுதலையின் தகப்பன் ஐயா. அதுக்கான நன்றி செலுத்துறேன். வாக்கு தத்தம் செய்தார், வாக்கு மாறாதவர், இன்றும் எங்கள் மத்தியில் இன்று வரை நடத்தி கொண்டு வர உங்களோட மகா பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி 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 அப்பா. கண்மேலேயே பிழைத்து வனாந்திரத்துல நடத்தின தகப்பனே இப்பொழுதும் எங்கள் மக்களுக்கு ஆண்டவரே நீங்க அவர்களை வழி நடத்தி அவர்களை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. உங்களோட ரட்சிப்பை அவங்களுக்குள்ள கட்டளையிடுங்க. புதிதான ஜீவியத்தை அவங்களுக்குள்ள கொடுத்து ஆண்டவரே நீதியுள்ள மக்களாக மாறி உங்களுக்கேற்றவர்களாக அப்பா மாறி நடப்பதற்கு அவங்களுக்கு நீதியின் வழியை தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கிறேன் அப்பா. நானே வழியின் சத்தியம் ஜீவனும் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி அவங்களுக்கு ஜீவனை கொடுத்து நீதியின் வழியில் நடப்பதற்கு நீதியை அவங்களுக்கு அப்பா வெளிப்படுத்தும்படி கேட்டுக்கிறேன் ஐயா. உன்னதத்தின் மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய தகப்பனில் நாங்கள் தங்கி இருக்கும் பொழுது உங்களுடைய நிழலில் அவர்கள் தங்கும்படியாக அவர்களை உங்களுடைய அத வெளியேற பெற்ற ரத்தத்தினால கல்வி உங்களை அன்புக்குள்ள அணைக்கும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. நீங்க வாக்கு மாறாதவர் ஐயா. இன்றும் அற்புதம் செய்கிறவர், அகிலம் படைத்தவர் அப்பா. அதுக்கான நன்றி 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 நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. இப்பொழுது எங்கள் மத்தியில் வந்து எங்களுக்குள்ள ஒரு ஜெபாவியை கொடுத்து எங்களை வழிநடத்துற கிருபைகளுக்கா நன்றி அப்பா. எல்லா ஊழியர்காரர்களையும் உங்களோட ஜெபாவியை ஊற்றுங்க அப்பா. கடைசி நாளாக இருக்கிறபடியா அப்பா நீங்க இல்லாம எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. அப்பா உன்னதமானவர் இப்ப நீர் இந்த உலகத்தை படைத்தவரையா. எங்களுக்குள்ள நீங்க பரிசுத்தமான ஆவியை அனுப்பி பரிசுத்தமான ஜீவிப்பதற்கு உங்களோட கரத்து உங்களோட எங்கள் கண்களை இன்னும் அதிகமாக உங்களுக்கு திறந்து உங்களை வெளிப்படுத்துவதில் இன்னும் அதிகமாக நாங்க கற்றுக்கொள்வதற்கு அப்பா நீங்க அனுப்புற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கான நன்றி செலுத்தினப்பா. இந்த சங்கமம் வானொலி உங்களோட கரத்துல உள்ளதையா. நீங்களே துடைக்கினவரையா. நீங்க முடிக்க வல்லவரா இருக்கிறீங்க. முடிப்பது மட்டும் இல்லையா, நாங்க பரிசுத்தமா இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் அவர்கள் தேவ பயத்தோட நாங்க உங்களுக்கென்று ஜீவிப்பதற்கு ஐயா சிலுவையை சுமந்து முன் செல்வதற்கு என்னத்தான் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் மத்தியில் நீங்க எங்களுக்குள்ளால நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்காக நன்றி சாமி. நீங்க வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தம் செய்தவரே. இப்பொழுதும் இந்த காலை நேரத்துல வரப்புற ஒவ்வொரு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாவரையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. சிஸ்டர் ஜெனட்டையும் ஒப்பு கொடுக்குறப்பா. உங்களோட பரிசுத்த ஆவியின் படி பலி நடத்துங்க. உங்களோட சித்தத்தின் பலி நடத்துங்க அப்பா. அகிலத்தில் அப்பா நீங்க அகிலத்தில் அப்பா நீங்க வல்லவராய் இருக்கிறீங்க தகப்பனே. அதுக்கான நன்றி நன்றி சாமி அப்பா. எங்களுக்குள்ள நீங்க கேட்கறதுக்கு அதிகமாக கட்டளையிட்டு உங்களோட ஜீவ தண்ணீரை ஊற்றும்படி கேட்டுக்கொள்றோம் ஐயா. சிஸ்டர் ரீட்டா நடத்துற இந்த ஊழியத்தை உங்களோட கரத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்குறேன். அநேக ஊழியர்களை கொண்டு சேர்க்கிறபடியா நன்றி செலுத்துறேன். அநேக ஆத்மாக்களை கொண்டு சேர்க்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. இது எந்த ஆத்மா அழிவுக்குள்ள போகாத வண்ணமாக இந்த வானொலி சங்கமம் வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அப்பா அவர்கள் யாவருக்களையும் அவர்களுடைய செவிகளை அவர்களுடைய உள்ளத்தை இருதயத்தை திறக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. யாவரையும் கூட கரத்துல வைக்கிறேன் ஐயா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக ஐயா. ஜீவ தண்ணீரை ஊற்றுங்க ஐயா. உங்களோட அபிஷேகத்தால நிரப்புங்க. அற்புதம் செய்கிறவரே, அகிலத்தில் நல்லவர் உள்ள தகப்பனே மக்கு நன்றி 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 சாமி. யாவரையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்க உயர்த்துவதற்கு நாங்கள் தாழ்மையான
ஜீவன் ஜீவிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தேவப்பத்தை அதிகமாக தந்து உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. யாவரையும் ஜெபித்து யாவரையும் ஆண்டவரே உங்களோட ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாமத்துக்கு அப்பா நாங்க உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம். ஆமேன் 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 ஆமேன். உங்கள் சுமங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். அவர்களை அழைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நீங்கள் திருச்சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. திருச்சபையிலே தேவனுடைய நாமம் எல்லா நாவினாலும் சிந்தையினாலும் உயர்த்தப்பட வேணும். தேவனுக்கு பிரியமான ஆராதனைகள் நடக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, முழங்கால் யாவும் முடங்கு நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு நாமம் என்பதை எல்லா திருச்சபைகளும் உம்முடைய வழியில எப்படி நீர் ஊழியம் செய்வதென்று கற்றுக் கொடுத்தீரோ, சீடர்களை 2 பேராக அனுப்பி எல்லா திருச்சபைகளிலேயும் ஒரு எழுப்புதலை காண ஒன்றான மெய்த்தவனாய உம்மையும் நீர் அனுப்பினவராய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அந்த பரலோக பாதையில உம்முடைய வழியில உம்முடைய சிந்தையில ஒவ்வொரு ஊழியர்களும் வழி நடத்த நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, நீர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் செய்து கற்றுக் கொடுத்தீரே, அதே வழியில இன்றைக்கும் இந்த கடைசி நாட்களின் ஓட்டத்தில இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, உமக்கு பிரியமானவைகளை நாங்கள் செய்பவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவே, இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி எல்லோரும் இயேசுதான் வள்ளி என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவே, ஒவ்வொரு திருச்சபைகளோடு முட்டைப்படும்படியாக திருச்சபைகளுக்கு இருக்கிற டாக்டரினை மாற்றி இயேசுதான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்பது அப்போஸ்தலர் 4:12 படி இயேசுவின் நாமத்தை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உயர்த்த, இயேசு பெருக நாங்கள் சிறுக, ஒவ்வொரு தேசத்தில் உள்ள மக்களும் இயேசுவை அறிய நற்குணசாலிகளாக ஒவ்வொரு தேச மக்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது அவருடைய எங்களுடைய பாவ பழக்கங்கள் எல்லாம், மனுக்குலத்தினுடைய பாவ சாபங்கள் எல்லாம் மறைந்து போகிறது. உண்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக, உம்முடைய ராஜ்யத்துக்கு ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ளும்படியாக, ஒவ்வொருவரோடு முட்டைப்படும்படியாக உம்முடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடு உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக. கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. உம்முடைய சித்தத்தை செய்ய உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் வருவதாக. உம்முடைய கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தை ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் வைப்பீராக. ஆவியானவரே, ரட்சிக்கப்படாத மக்கள் அந்த நரகத்தில வேதனைப்படுவது உமக்கு விருப்பம் இல்லை. தாமதிக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறபடி வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற பொறுமை உள்ளவரே, பொறுத்து வருகிறீரே ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களை நீர் இழுத்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் இந்த காலங்களில இந்த கடைசி கால அபிஷேகத்தோடு நாங்கள் ஊழியம் செய்ய நம்முடைய வார்த்தையை கொடுத்து, நேற்ற நேரத்துக்கு ஏற்ற காலத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்து, இந்த தேசங்களில யுத்தங்கள் ஒழிந்து பல நாடுகள் இந்த யுத்தத்துக்கு ஆயத்தமாக 3ஆம் உலக யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பொல்லாத வழிகளை விட்டு உம்முடைய முகத்தை தேடும் பொழுது நீர் அந்த தேசங்களுக்கு சேமத்தை கொடுக்கும்படியாக இயேசுவே அந்த யுத்த உபகரணங்கள் எல்லாம் உணவு இயந்திரங்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்துல யுத்தம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை. ஆவியானவரே, ஒவ்வொரு தேசங்களோடு நீர் பேசும்படியாக, மக்களோடு பேசும்படியாக
பிசாசை கட்டி ஜபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்கிறேன், சமாதானத்தை கட்டவிழ்கிறேன். ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் ஜபிக்க போகிற ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படும்படியாக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்தினை ஆசீர்வதித்து, ஜனட் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து, ஒவ்வொரு ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வல்லமையை காண்பித்து உம்முடைய அக்கினியை போடும்படியாக ஜபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் உம்முடைய அக்கினி இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக, ஒவ்வொருவரை நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நிருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் சந்ததியையும் உங்கள் சபையில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஷா. ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர், நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் மக்கள் அவர்களும் மனம் திரும்ப வேண்டிய இடங்களிலே மனம் திரும்பவும் ரட்சிப்பை காணவும், அது மட்டுமல்ல அதை சுற்றி இருக்கிற 25 முஸ்லீம் நாடுகள் இருக்கிறது. அந்த முஸ்லீம் நாடுகள்ல கூட ஒரு சமாதானம் ஏற்பட, இந்த யுத்தங்கள் வராதபடி. ஏனென்றால் இஸ்ரவேல் தேவன் அங்கு அவர்கள் மனம் திரும்பினார், அங்கு தேவனே அந்த இடத்துல யுத்தம் பண்ணி அந்த சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே அதை அவர்கள் உணர்ந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும். அந்த யுத்தங்கள் நிறுத்த வேணும், சமாதானம் உண்டாக வேணும் என்று சொல்லி நீங்கள் அந்த வாலிபர்களுடைய ரத்தங்கள், ராணுவ வீரருடைய ரத்தங்கள் சிந்தப்படாதபடி காக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும் என்று ஜெபத்திலே வழி நடத்த. ஸ்தோத்திராண்டவரை ஸ்தோத்தரிக்கிறமையா, துதிக்கிறோம் 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 துதிக்கும் பாத்திரராயிருக்கிற எங்கள் அற்புதமான தேவனே, இந்த வேலைக்காக ஆண்டவர் நமக்கு நன்றியில் எடுக்கிறங்க தாவே. இந்த கால வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அப்பா, நாங்கள் ஏறெடுக்கிறதான ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கேட்டு ஆண்டவரே அதற்கு நல்ல விடயங்களை தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. இந்த வேளையிலும் அப்பா கூடி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆண்டவரே அங்கீகரித்து ஆண்டவரே அப்பா அதற்கு சரியான ஆண்டவரே பதில்களை தந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தை உன் சமூகத்துக்கு கொண்டு வருகிற கர்த்தாவே, அப்பா நீர் எழுதிய தேசமா இருக்கிறபடியால் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்திலே நீர் பிறக்க ஒரு இடமாய் ஆண்டவரே அந்த இடம் இருந்த அந்த இஸ்ரவேல் தேசத்திலே இன்று நடக்கிறதான ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவர் போர்களையும் சண்டைகளையும் அதற்கு எதிர்ப்பாய் செய்யப்படுகிறதான சதிகளையும் நீர் அறிந்திருக்கிறீரே ஐயா. அப்பா அந்த தேசத்தின் மேல் ஆண்டவரே எத்தனை ஆண்டவரே அப்பா இஸ்லாமிய தேசங்கள் ஆண்டவரே அப்பா இவை எப்போது அதற்கு அழிக்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே என் தேவனுடைய தேசத்தை ஒருவராலும் அதன் மேல் கை போட முடியாதபடிக்கு அதற்கு அதிகாரத்தையும் வல்லமையும் ஆண்டவரே நீர் தந்திருக்கிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் ஆண்டவரே அப்பா அவர்கள் எல்லாம் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே ரட்சகா என்று ஆண்டவரை தேட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தானே ஆண்டவரே அந்த தேசத்திற்கு ஒரு ரட்சிப்பு கொடுப்பீரானால் ஆண்டவரே அதுதான் உலகத்திலே சமாதானத்திற்கு ஒரு பெரிய நகரமாய் இருக்கும் கர்த்தாவே. அப்படியா ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே மேசையா இயேசு கிறிஸ்துவே என்று அறிந்து கொள்ளும்படியாய், மேசையா இயேசு கிறிஸ்துவே என்று அறிக்கை செய்யும்படியா அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே குருட்டாட்டமா இருக்கிற அந்த மனதை எல்லாம் மாற்றி அந்த பிள்ளைகள் ஆண்டவரே முழுமையாய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே நீ சிலுவை சுமந்து அந்த சிலுவையிலே சிந்தப்பட்ட ஒவ்வொரு ரத்தமும் அது எங்களுக்குத்தான் என்று அந்த தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற மக்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த மண்ணிலே தானே ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே கடைசி சொட்டு வருடம் ஆண்டவரே அந்த நிலத்தில் தானே ஆண்டவரே ஊற்றப்பட்டது. அங்க இருக்கிற ஜனங்கள் அல்லவா ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உம்மை அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே.
அந்த ஜனங்கள் ஆண்டவரே மனம் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அங்க நடக்கிறதான போர்களை பற்றி நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தர் தாமே ஆண்டவரே. அந்த வாலிபர்களுடைய ரத்தம் வீணாய் ஆண்டவரே சிந்தப்படாதபடிக்கு அப்பா இதுபோ பெஞ்சமின் நெத்தனாவோடு ஆண்டவரே நீர் பேசும்படியாய் செபிக்கிறோம். இதற்கு ஒரு முடிவை கொண்டு செபிக்கிறோம். ஒரு சமாதானத்தை ஆண்டவரை ஏற்படுத்தி அதன் நிரந்தரமான ஒரு சமாதானத்தை கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே சுற்றி உள்ள ஒவ்வொரு தேசங்களும் ஆண்டவரே இஸ்லாமிய தேசங்கள் ஆண்டவரை நிறைந்திருக்கிற அந்த இடத்தில் ஆண்டவரே ஒரு சிறிய தேசமாய் இருந்தாலும் என் தேவனுடைய நகரம் அது எல்லோருக்கும் ஆண்டவரே ஒரு பயத்தையும் கலக்கத்தையும் உண்டாக்குற ஒரு தேசமா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே ஆண்டவரே அதுக்கு ஆண்டவரே நீர் வல்லமையை தந்திருக்கிற தயவுக்கு அங்க வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தந்திருக்கிறதுக்கு அங்க வாழ்கிறதான பிள்ளைகள் வளமோடு இருக்கிறதுக்கு ஆண்டவரே மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியாய் ஆண்டவரே இந்த இஸ்லாமிய தேசங்கள் சுற்றிலுமா பாளையம் இறங்கி அதை என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரத்திலும் கூட கர்த்தர் அதற்கு ஆண்டவரே வாய்ப்பில்லாதபடிக்கு அவர்களுக்கு அப்பா இஸ்ரவேல் தேசத்தை நீ உயர்த்தினீரே ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியாய் கொடுக்கத்தாவே இந்த மக்கள் எல்லாம் எதிர்ப்பா இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு சமாதானத்தோடு ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறதான் ஆண்டவரே சிரியா டர்க்கி ஆண்டவரே, அதே நேரத்திலே பக்கத்திலே ரஷ்யாவும் இருக்கிறது அப்பா, ஈரான் ஆண்டவரே, இன்னும் அநேக நாடுகள் எகிப்து இப்படி சுற்றிலுமாய் ஆண்டவரே அதற்கு அந்த எதிர்ப்புள்ள நாடுகள் எல்லாம் அநேக நாடுகள் இருக்கிறபடியா அந்த நாடுகளும் ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு கூட ஒரு சமாதானத்தை நீ கொண்டு வந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகள் ஆண்டவரே ஏறத்தாழ ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு கூட ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறார்கள். இதே ஆண்டவரே பகையா இருக்கிற தேசங்கள் எல்லாம் அந்த தேசத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா மனம் மாறி ஆண்டவரே அங்கு வாழ்கிறதான எல்லா சூழ்நிலையையும் மாற்றி போட்டு அவர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொண்டு வந்து நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் அந்த தேசத்தை நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அங்க வாழ்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு ஆண்டவரை வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த உலகத்திற்கே ஆண்டவரே அப்பா விஞ்ஞானத்திலும் அறிவிலும் வழிகாட்டுகிறதான ஒரு தேசமாய் இஸ்ரவேல் தேசத்தை நீ நிறுத்தியிருக்கிறீர். அதன் மூலமாய் ஆண்டவரே அநேக தேசங்களுக்கு நன்மை பிறக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் இரண்டாம் வருகையில் வருகிறதா அந்த தேசத்திலே ஆண்டவரே நீர் ஆண்டவரை வரப்போகிற அந்த தேசம் ஆண்டவரே மகிமையோடு விளங்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் அங்க மனம் மாறி ஒரு சமாதானத்துக்குள்ளாக வழிநடத்த கர்த்தர் ஒவ்வொரு தேசத்தையும் தெரிந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரடியாய் சேர்ப்பதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா இலங்கை தேசத்திற்காகவும் மற்ற தேசங்களுக்காகவும் ஜெபிக்க இந்த நேரத்தை நீ தந்திருக்கிற தயவுக்கு ஆண்டவர் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இதை நடத்துகிறதான அருமையான தாசன் லெஸ்லி சகோதரனின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே மகனை ஆசீர்வதிங்கப்பா, உயர்த்துங்கப்பா. இன்னும் அவர் கையிட்ட செய்யற வேலை எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவரையும் சகோதரியையும் இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட அநேக பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் மருமக பிள்ளைகளையும் ஆண்டவரே இவர்கள் செய்கிற தொழிலையும் ஆசீர்வதித்து இவர்கள் சந்ததியாய் உம்முடைய சமூகத்திலே நிற்கிற பிள்ளைகளாய் இவர்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரை தேர்ந்து வைத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரவையாய் செய்யப்போவதற்காய் உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய ஆண்டவரே நீர் ஆண்டவரே பரம சீயோனிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு ஆண்டவரை இக்கட்டு வராதபடிக்கு ஆண்டவரே சாத்தான் எந்த விதமான சூழ்நிலையில இவர்களுக்கு ஆண்டவரே எதிர்ப்பாய் விலகாதபடிக்கு தேவத்து தூத பட்டாளங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திங்க,
ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அவர்களும் ஓக்காய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியாய் செய்ய போவதற்காக முக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா, இந்த ஜப வேலையை தொகுழ்த்து வளர்கிறதான ஜன பகலையும் அவருடைய கணவன் இரு பிள்ளைகளின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அப்பா இவர்களை ஆண்டவரே நீங்க உயர்த்துங்க அப்பா. அநேக ஜாதி ஜனங்களுக்கு இவர்கள் சாட்சியாக கர்த்தர் இவர்களுக்கு நீங்க துணையாயிருந்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தரவியாய் செய்யப்போவதற்காய் முக்கு கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி பிரதா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடும் ஊழியத்தோடும் எல்லாவற்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் நிர்மலாவை வரவேற்றுக் கொண்டு எங்கள் தேசத்திலே இருக்கிற அநீதிகள், அந்நியங்கள், துன்மாக்கங்கள், பொல்லாத வழிகள், கொலைகள், கொள்ளைகள் இவைகள் எல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு எங்கள் ஜனத்தை விட்டு ஆண்டவர் துரத்த வேணுமா. அங்கு சங்கீதத்திலே வாசிச்சேன் ஒரு இடத்திலே, ஆண்டவற்ற கரங்கள் அவைகளை எல்லாம் துரத்தி விட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். மக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறோம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால பிதாவே மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை கூட உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாள் முழுவதுமா எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. இதுவரை நீர் பாதுகாத்து வழி நடத்தின எல்லா அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக ஒரு விசை கூட உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம். நீர் வரும் வரை எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை நாங்கள் பரிசுத்தமாய் உமக்கு பிரியமாய் பாதுகாத்துக் கொள்ள ஆவியானவர் தாமே எங்களை அந்தவரே நீர் வழி நடத்தும்படியாய் உமது கரத்திலே நாங்க எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது கூட நாங்கள் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் வெவ்வேறு இடங்களில் இருந்த போதிலும் இலங்கைக்காகவும் அநேக எல்லா தேசங்களுக்காகவும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம் தகப்பனே. திறப்பிலே உம்மிடத்திலே எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வைக்கும்போது ஆண்டவராகிய தேவரீர் நீர் ஜபங்களை கேட்கிற தேவன், மாம்சமான யாவரும் என்னிடத்திலே வருவார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுடைய ஜபங்கள் எல்லாம் கேட்டு நீர் ஆசிர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட எங்களுடைய பாவ சாபங்களே இந்த ஜெபத்திற்கு தடையா இல்லாத படிக்க அவைகள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. சகோதரி கொடுத்ததான இந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு சோத்திரம். அந்த ஜெப குறிப்பு உங்க பாதப்படியில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஏசப்பா, இந்த கடைசி நாட்களிலே அநீதி அநியாயம் செய்கிறவர்கள் ஏராளமா இருப்பார்கள், பணப்பிரியரும் வேசி கள்ளருமா இருப்பார்கள் என்ற மது வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாளிலே அநேகரப்பா ஸ்தோத்திர ராஜா, அநேகர் அநீதி உள்ளவர்களாய் இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். நீதி உள்ள நியாயாதிபதியாகிய நீர் எங்களை அப்பா ஸ்தோத்திரப்பா, நீர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறபடினாலே அந்த நியாயாதிபதியாகிய நீர் நீதி நியாயங்களை செய்து ஆசிர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. துன்மார்க்கத்திலே மடிவது உமக்கு சித்தமல்ல, அவன் மனமாறி மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரே. அப்படியாக அந்த துன்மார்க்கத்தனத்தில் இருந்து அவர்கள் எல்லோரும் மனமாறி ரட்சிக்கப்பட இந்த வேலையிலே ஜெபிக்கிறாப்பா. கொலை செய்யாதிருப்பாயாக என்ற 10 கட்டளை இலைகளிலே ஆண்டவரே இருக்கிற அந்த வார்த்தையை கடைபிடிக்க எல்லா மக்களும் கொலை செய்யாதபடிக்கு இருக்க தேவன் நீங்க உதவி செய்வீராக. கொள்ளைகளினாலே பூமியை நிறைந்திருக்கிறது அப்பா. யாரை எப்படி கொள்ளை அடிக்கலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அந்த பொல்லாத காரியத்தில் இருந்து அவர்களை நீர் விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா சூத்திர. மற்றபடியாய் கூட ஆண்டவரே அவர்கள் எல்லோரும் மனமாறி மது பாதப்படியிலே அவர்கள் வர உதவி செய்யுங்க. நீதி நியாயங்களை செய்து தேசத்தின் சேமத்தை அப்பா நீர் கட்டளையிடுவீராக. அவர்கள் நீதி நியாயங்களோடு வாழ்ந்திருக்கவும் சமாதானத்தின் தேவன் தாமே
அப்பா நீர் நீதி உள்ள நியாயாதிபதியாயிருந்து நீதியின் சூரியனாயிருந்து கர்த்தர் நீர் இந்த மக்களுக்கெல்லாம் மனம் திரும்ப நீர் ஒரு இரக்கத்தை பாராட்டும்படியாக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீதி நிறைந்த உலகமாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே நீரப்பா உமக்கென்றே தெரிந்து கொண்டு இருக்கிற மக்கள் மூலியமாய் நீதி நியாயங்கள் அவர்கள் நிறைவேற்றவும் அதனாலே அப்பா தேசம் நிலை நிற்கவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக கூட கர்த்தாவே நீர் எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு இந்த நாளிலே அநீதி அநியாயமாய் கொலைகளும் கொள்ளைகளுமாய் இருக்கிற இந்த தேசத்தை எல்லா மக்களும் ஆண்டவரே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட நீர் செய்கிற இந்த அன்பிற்காக ஸ்தோத்திரம். இன்னுமாய் கூட ஆண்டவரே ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தேவரீர் இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் யாவருமா நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊடகம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் அநேகர் இதன் மூலியமாய் மனம் திரும்பி பரலோகத்துக்கு அவர்கள் அப்பா வர ஒரு நல்ல ஊடகமாய் இது அமைய தெய்வம் நீங்க உதவி செய்யுங்க. இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் உடைய குடும்பங்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஜெபத்தை முன்னின்று நடத்துகிறதான மகள் ஜானட்டை முத கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மகளுடைய கணவனையும் பிள்ளைகளையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. ஜெபித்த யாவருக்காய் ஸ்தோத்திரம். இனி ஜெபிக்க வருகிற ஒவ்வொருத்தருக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். மோடும் இருப்பாராக. ஆமேன். நாங்க சுமேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எங்கள் தேசத்திலே ரட்சிப்பு அதிகமாய் இந்த நாட்கள்ல வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். இந்த சுற்றுலா பயணத்துக்காக வந்திருக்கிற பிள்ளைகளையும் தேவன் காப்பாற்ற வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி ஆண்டவரே, உங்களை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா ஜீவனுள்ள தேவனே, ஜீவிக்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தாவே உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உள்ளான இருதயத்தின் ஆழத்தில் இருந்தேன் ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம். அப்பா திறப்பிலே நிற்கிறோம் ஆண்டவரே. தேசங்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் எங்கள் தந்தை நாம ஏறெடுத்துக் கொள்ளுவீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்தை உடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக்கொடுக்கிறேன். இலங்கை தேசம் ஒரு பாக்கியம் பெற்ற ஆண்டவரே தேசமாக இருக்கிறதுப்பா. அநேக வெளிநாட்டில இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இந்த தேசத்துக்காக ஏறெடுக்கப்படுகிற ஆண்டவரே இந்த விண்ணப்பங்களை என் தேவன் நீர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறபடியால் உங்க ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே இலங்கை தேசத்தை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே இலங்கை தேசத்தை நீர் பொறுப்பெடுப்பீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்துல ஆண்டவரே கர்த்தாவை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆங்காங்கே வெளி தேசங்களில் வந்து கூட ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு இடங்களிலும் சுவிசேஷங்களை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கொடுத்த தரிசனங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கே ஆண்டவரே காரியங்களை சொல்லிக் கொண்டே இராதபடி ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி இருளில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெளிச்சத்தை காணத்தக்கதான ஆண்டவரே சுவிசேஷங்களை சொல்லத்தக்கதாக ஆண்டவர் இருளில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் வெளிச்சத்துக்குள்ளே வரத்தக்கதாக ஆண்டவரே வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் இருளில் வாழ்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கத்த வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பயன்படுத்துவீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. வெளிச்சத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆண்டவர் இன்னும் அதிகமாக வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். ஆனாலும் ஆண்டவர்கள் வெளிச்சத்திலே இருக்கிறது போல மற்றவர்கள் வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் என்றவர்கள் நினைக்கத்தக்கதான ஒரு கிருபையை ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கு நீர் ஏற்படுத்துவீராக. ஆண்டவரே சுவிசேஷங்கள் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே திசைகளுக்குள்ளையும் கடந்து போகட்டும் ஆண்டவரே. வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு என்று ஆண்டவர் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரே என் அப்பாவுடைய சுவிசேஷம் கடந்து போகட்டும். யார் யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி ஆண்டவரை இருக்கிறார்களோ ஆண்டவரே
அப்பா அவர்கள் எல்லாரும் உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டவரே அப்பா உம்மை அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவரே கத்தா ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மேல் அன்பு செலுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சுவிசேஷங்களை ஆண்டவரே அனுப்புவதற்கு சொல்லுவதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரை நாங்கள் தீர்த்தை சுதந்திரிக்க போகிற அந்த நல்ல ஒரு பாக்கியத்தையும் அந்த ஜனங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு கிருபை வரங்களை நீர் கொடுப்பீராக ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மை நன்றியோடு துதிக்கிறேன். அதே போல ஆண்டவரே கத்தா தேசங்களில் இருந்து ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தைகளை விதைக்கும்படியாக ஆண்டவரே வந்திருக்கிறதான பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே அப்பா தேசத்தை சுற்றி பார்க்க வந்திருக்கிற ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகளையும் என் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. நாட்களிலே என் அப்பா படைத்த இந்த அழகிய உலகத்தை ஆண்டவரை பார்ப்பதற்கு வந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடி, எந்த தீங்குகளும் வராதபடி, சத்ருவானவன் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அவன் ஆண்டவரை எப்பொழுதும் அவன் தோல்வியை நான் சந்திக்கிறவன். ஆண்டவரை கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் ஜெயம் எடுக்க பிறந்தவர்கள் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தில் அந்த ஜெயிக்க பிறந்த பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த ஒரு சாத்தானும் அந்த சத்துருவம் ஆண்டவர் சேதங்களை ஏற்படுத்தாதபடி பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரலோக ராஜாவே ரத்தத்தினால் நீர் மூடிக்கொள்ளுவீராக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அநேக இடங்களை சுற்றி பார்க்கின்ற பொழுது தீமைகள் வராதபடி, சேதங்கள் வராதபடி, நம்முடைய சரீரங்களிலே பலவீனங்கள் வராதபடி என் ஆண்டவர் ரத்தத்தினால் எல்லா பிள்ளைகளையும் நீர் மூடிக்கொள்ளுவீராக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. உங்களை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. கத்தாவே இந்த பிள்ளைகளும் கூட ஆண்டவரே அப்பா அந்த தேசத்தை சுற்றி பார்க்க வந்தாலும் ஆண்டவரே அப்பா அந்த சுவிசேஷ வாஞ்சியோடு கத்தாவே தேசங்களை சுற்றி பார்க்கட்டும். அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லட்டும், சுவிசேஷங்களை அறிவிக்கட்டும் ஐயா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. ஆவியானவருக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட கத்தாவே சுவாமி அப்பா நாங்கள் செபிக்கிறோம் எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே. சுவிசேஷம் கடந்து போய் ஆண்டவருடைய வருகை நாட்களில் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே ரட்சிப்புக்களாக வருவதற்கு ஏதுவான காரியங்களை ஆண்டவர் செய்வீராக நான் செபிக்கிறேன் அப்பா. உங்களை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் ரத்தத்தினால் மூடிக்கொள்ளுங்கப்பா. வருகை நாட்கள் அது சீக்கிரமாக இருக்கிறது சுவாமி. அதுக்கு முன்பதாக இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த பரலோக ராஜ்யத்தின் தேவனை குறித்து அறிந்து கொள்ளத்தக்கதான மனக்கண்களை திறந்தருள் வீராங்கன்னு செபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் என் ஆண்டவரே. அப்பா நீங்க புறப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசுவதிங்க ஆண்டவரே. அப்ப எல்லாரையும் ரத்தத்தினால் மூடி மறைத்துக் கொள்ளுவீராக செபிக்கிறேன் ஐயா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. ஆண்டவர் நீங்க சொன்னீங்களே அப்பா, உலகம் எங்கிலும் சென்று ஆண்டவரே உடைய ஆண்டவரே கத்தா சத்தியத்தை ஆண்டவரே பா சொல்லுங்கள் என்பதாக அநேகரை சீசராக்கு, அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், அநேகரை சீசராக்குங்கள் என்று சொன்னீங்கப்பா. அந்த வார்த்தைகளானது இந்த நாட்களில் நிறைவேறட்டும் ஐயா. என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறேன் அப்ப. அதே போல நினைப்பை நடத்துகிற சிஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த பிள்ளை நின்று அநேக காரியங்களுக்காக செபிக்கிறபடி மக்களை ஆசீர்வதிப்பீராக. யாவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவரை பொறுப்படுங்க ஆண்டவரே. குடும்ப அங்கத்தினர்களை பொறுப்படுங்க ஆண்டு. பிள்ளை செல்வங்களை பொறுப்படுங்க. அவர்கள் இருக்கிறதான ஸ்தானத்தை பொறுப்படுங்க. அவர்கள் போகிறதான ஆலயத்தை பொறுப்படுங்க. அவர்கள் போகிறதான வாகனங்களை பொறுப்படுங்க. அவர் கையிட்டு செய்கிற வேலைகளை பொறுப்படுங்க ஆண்டவரே. கத்தாய் நல்ல சுக பலன் ஆரோக்கியம் சந்தோஷம் சமாதானத்தை பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை அவர்கள் மனரம்யமாக செய்கிறார்கள் ஆண்டவரே. அதற்கு அதன் பிரதிபலனை நீர் கொடுக்கிற தகப்பன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தை கொடுத்து ஆண்டவரை பலவீனங்களை மாற்றி பலத்தை கொடுத்து ஆசுவதிங்க தகப்பனே. அதே போல அந்த நினைப்பு ஆண்டவரே கத்த சங்கம் வானொலிக்காக ஜெபிக்கிறேன். பிரதருக்காக, சிஸ்டருக்காக, பிள்ளை செல்வங்களுக்காக, பேர குழந்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. என் ஆண்டவருடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒருவர் ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்காவிட்டாலும் என் ஆண்டவருடைய அன்பானது ஆண்டவரே இந்த கிறிஸ்துவுக்குள்ளே அப்பா இணைக்கிறதாக இருக்கிறதுப்பா. அவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தகப்பன் என்பதாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன் என்பதாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது நல்ல ஆரோக்கியத்தையும் தீர்க்காயசையும் கொடுத்து நீர் வழி நடத்துகிற தகப்பன் என்பதாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் அப்பா எங்களுடைய ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிறீர் என்பதாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா.
உடைய பிள்ளைகளை ரத்தத்தினால் மூடிக்கொள்ளுங்க ஆவியானவரே. கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் என் தேவனாய கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து போகட்டும் ஐயா. நல்ல சுகபலனை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, விசேஷமாக சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நினைப்புகளிலே அனுப்பப்படுகிற சுவிசேஷங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் தொடுவதாக ஆண்டவரே. அது ஏனோ தானே என்று போய்விடாதபடி என் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா அவர் வீடுகளிலே ஆண்டவர் சங்கமம் வானொலியை கேட்பதற்கு ஆண்டவரை ஏற்படுகிற எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வானொலிகளை கேட்க ஆண்டவரை உதவி செய்வீராக என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. 24 மணித்தியாலங்களும் ஆண்டவரே நம்முடைய ஊழியங்கள் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஊழியங்கள் நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவர் வானொலி மூலமாக கடந்து போகிறதே தகப்பனே. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டரே கர்த்தாவே இந்த ஆண்டவர் சங்கம் வானொலி ஆசீர்வதிப்பீராக. ரத்தத்தினால் மூடிக்கொள்ளுவீராக. பிரதரே ஆண்டவர் சிஸ்டர் எல்லாரையும் ரத்தத்தினால் மூடிக்கொள்ளுவீராக. அந்த இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ரத்தத்தினால் மூடிக்கொள்ளுவீராக. அப்பா திறப்பில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் என் ஆண்டவர் சந்திப்பீராங்க என்று செபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே மேரி சிஸ்டர் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவர் பேர குழந்தைக்கு கூட நல்ல உடல்நல சுகபலத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து அவளுக்கு நல்ல பரிபூரண ஆண்டவர் சுகத்தை கொடுத்து எல்லா பலவீனங்களை நீக்கி போட்டு உச்சந்தல இந்த உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவர் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றி ஒவ்வொரு தசை நரம்பு நாளங்களுக்கு கூட என் அப்பாவுடைய கல்வாரி ரத்தத்தை அனுப்பி பரிபூரண சுகத்தை கொடுத்து ஆண்டவரே அந்த மகளுக்கு நல்ல சந்தோஷத்தை சமாதானத்தையும் கொடுப்பீராக ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சியை கொடுப்பீராக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திறப்பிலே நிற்கிற ஒரு பிள்ளைகள் தானும் ஆண்டவரே வேதனையோடு இருக்கக்கூடாது, துக்கத்தோடு இருக்கக்கூடாது, துயரத்தோடு இருக்கக்கூடாது, இல்லாமையோடு இருக்கக்கூடாதுப்பா. ஆண்டவரே பரலோக தேவன் தாமே எல்லாருக்கும் ஆண்டவர் பூமியிலே தேவையான எல்லா காரியங்களையும் சந்தித்து விடுதலை கொடுத்து கண்ணீரை கொடுத்து சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்து வழிநடத்த வேணும்படியாக நல்ல இயேசுவின் நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஊழியத்திலும் குடும்பத்திலும் சந்ததியிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். ஆமேன். நாங்க பாபி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். முடியுமா பாபி சிஸ்டர்? சிஸ்டர் ஓகே ஓகே. நீங்கள் எங்களுடைய கல்வித்துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மாணவர்களுக்காக, பெற்றாருக்காக, பிள்ளைகளுக்காக அந்த இச்சையின் வழிகள்ல இருந்து இவர்கள் எல்லாம் விடுதலை அடையக்கூடியதா ஒரு ஞானம் உண்டாகும்படி, தேவ ஞானம் உண்டாகும்படி நீங்க அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமீன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மீண்டும் ஒரு புதிய வாரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த வேளையிலும் நாங்கள் இலங்கை தேசத்துக்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தரப்போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. கர்த்தாவே ராஜாவே அப்பா இந்த வேளையிலே ஜெபிக்க வந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தோடும் நீர் மனம் இறங்கி அவரோட விண்ணப்பத்துக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடும் தெய்வமே. சர்வ வல்லவரே இந்த இலங்கை தேசத்தை உமது கரத்திலே ஒப்படைக்கிறோம் ராஜா. இந்த சிறுவர்களுக்காக விசேஷமாக வருகிறோம் ராஜா. சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொன்ன தெய்வம் நீரப்பா. சிறுவர்களை அதிகமாக அன்பு செய்த தெய்வம் நீங்க ராஜா. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த காலத்திலே இலங்கை தேசத்திலே அப்பா சிறுவர்கள் குறைவாக காணப்படுகிறார்கள் ராஜா. இளைஞர்கள் குறைவாக காணப்படுகிறார். ஆம் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் அதிகமாக சிறுவர்களும் இளைஞர்களும் அதிகரிக்கும்படியாக அப்பா அவர்களை மேன்மைப்படுத்த நீர் அவர்களுக்கு கிருபை செய்வீராக சுவாமி. அப்பா அந்த சிறுவர்கள் நல்ல ஞானமாய் புத்தியார் சிறு வயதிலே இருந்து தேவனை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக அப்பா அந்த சிறுவர்களுக்கு எதிராக இருக்கும் எல்லா தீய சக்திகளும் அவர்களை விட்டு ஒழியும்படியாக அப்பா குடி போதைகள் மற்றும் போன்கள் மூலம் அவர்கள் மனதுகள் தீமை வழி செல்லாதபடி அது ஞானமாய் அவர்களுக்கு பிரயோஜனப்பட நீரே கிருபை செய்யும் அப்பா. இந்த பாலியல் வன்முறைகள் தீய சக்திகள் அந்த குழந்தைகளை பாதிக்கிற எல்லா தீய
கிரியைகள், எல்லா அசுத்தங்கள் எல்லாவற்றையும் நீக்கும்படியாக அந்த மாசு மறுவற்ற உள்ளத்திலே அப்பா உண்மையான இயேசுவின் அன்பு பிரதிபலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த இளைஞர்கள் சிறுவர்கள் நல்ல முறையிலே வளர்த்தெடுக்க இந்த பெற்றோருக்கு நல்ல ஞானம் புத்தியை கொடுத்து அப்பா நல்ல முறையில் வளர்த்தெடுக்க அவர்களுக்கு கிருபை கொடுப்பீராக சுவாமி. ஏனோ தானோ அன்றல்ல, கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லி அந்த பிள்ளைகளை இயேசுவுக்கு ஏற்ற முறையிலும் அவர்கள் நல்ல வழியிலே பாவங்களை நீக்கி பரிசுத்தமுள்ள குழந்தைகளாக வளரச் செய்ய வாழச் செய்ய ஒவ்வொரு பெற்றோருடைய ஆசிரியருடைய கடமையா இருக்கிறது ராஜா. அப்பா, அவர்களை நேரிய பாதையில் நடத்தும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ கிருபை செய்யும். ஆனால் இந்த காலத்திலே பாடசாலையிலே போய் சீரடைந்து கொண்டு வருகிறார்கள் ஆண்டவரே. ஆசிரியர் நல்ல முறையில் அந்த பிள்ளைகளுக்கு சரியான விதத்திலே நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்காமல் அப்பா தீய பழக்க வழக்கங்களினால் அவர்கள் மோசடி போகும் வேளையிலே கண்டும் காணாத போல ஏனோ தானோ என்று அப்பா அவர்கள் அந்த கல்வியை நல்ல முறையில் புகட்டாத வண்ணமாய் அவர்கள் கைவிடுகிற நிலையை நாங்கள் காண்கிறோம் தெய்வமே. அப்பா, பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் மிகுந்த கடமையும் பொறுப்பும் அந்த சிறு பராயத்து பிள்ளைகளை நல்ல வழிப்படுத்த நெறிப்படுத்த அவைகளை நீர் ஆளுகை செய்வீராக சுவாமி. எந்த அசட்டு அசம்பாவிதங்களோ இன்றி அந்த பிள்ளைகளை அன்பான முறையிலே நேரிய பாதையிலே செல்ல அப்பா அவர்களுக்கு நல்ல ஞானம் புத்தி அறிவு விமரிசனத்தை கொடுத்து அப்பா அவர்கள் தங்கள் கடமைகள் பொறுப்புகளை சரியாக செய்ய கிருபை செய்யும். சிறுவர்கள் அழிந்து போகாத வண்ணம் அவர்களை காத்து கொள்ளுங்க. எந்த ஆபத்தோ பொல்லாப்போ நோய்களோ விபத்துக்களோ மரணங்களோ இயற்கை அழிவுகளோ செயற்கை அழிவுகளோ அவர்களை பாதிக்காதபடி உமது செட்டையின் நிழலுக்குள்ளே அந்த சிறுவர்களை நீர் பாதுகாப்பீராக சுவாமி. அப்பா, உமது கிருபையால் அவர்களை நிறைத்தருளும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் அன்பாய் நேசிக்கிற தெய்வன் நீர் ஆண்டவரே. அப்பா, நீர் அரவணைக்கிற தேவன் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் நேரிய பாதையிலே செல்ல வழி விலகாதபடி தங்கள் ஓட்ட பந்தயத்தை ஓடுகிறது போல தங்கள் வழியிலே சரியான முறையில் சென்று அந்த வெற்றி கேடகத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள நீர் கிருபை செய்யும் அப்பா. அவர்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க, நல்ல போஷாக்கை கொடுங்க, அவர்கள் நல்லாக படிக்க நல்ல ஆசிரியர்களை கொடுங்க, பெற்றோருக்கு கொடுங்க அப்பா. அவர்களை உமது ஆசிரால் நிரப்பி உமது செட்டை நிழலிலே அவர்களை பாதுகாத்து எந்த பொல்லாப்போ இந்த தீமையோ அந்த வாதியோ அவர்களுக்கு ஏற்படாதபடி நீர் வேலி அடைத்து பாதுகாக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென், ஆமேன். ஆமேன். ஆமென். நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் ஜானட். ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்கிறேன். கொடுத்த சுகத்துக்காக நாங்களும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். எல்லாரும் ஜெபித்தார்கள். உண்மையிலேயே கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் மத்தியிலே குடும்ப மத்தியிலே செய்ய வேணும் என்று இன்னும் வாஞ்சித்து நிற்கிறோம். கர்த்தர் தானே கூட இருப்பாராக. நீங்கள் இந்திய நாளிலே மருத்துவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். வியாதி படுக்கையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நினைத்தருள வேணும். ஏழைகளாய் இருக்கிறார்கள், விதவைகளாய் இருக்கிறார்கள், திக்கற்ற பிள்ளைகளாய் உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படுறார்கள். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் காண வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. திரும்பவுமாக ஆண்டவரே இந்த ஜெப ஆண்டவரே குழுவிலே நீர் சேர்த்தமைக்காக நன்றி அப்பா. நீர் தந்த பலத்திற்கும் ஆண்டவரே எங்களுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கினதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவை கூப்பிடுகிற எந்த வேளையிலும் வந்து ஆண்டவரே நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே, ஆண்டவரே ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் ஜெயமாய் மாற்றுகிற தேவனே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, பகலிலே பறக்கும் அம்புக்கும் இரவிலே
பூமியிலே நடமாடும் கொள்ள நோய்க்கும் தப்புவிக்கிற எங்கள் ராஜாதி ராஜன் நீரே. அப்பா, இந்த வேளையிலே கர்த்தாவே திரும்பவுமாய் இந்த நாளை நேரத்தையும் எனக்கு தந்தவரே உமக்கு நன்றி கூறுகிறேன். அப்பா ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே தொடர்ந்தும் ஆண்டவரே இதிலே பங்கு கொள்ளத்தக்க பலத்தை எனக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, எங்களுடைய இலங்கை தேசத்திலே இருக்கிறதான ஆண்டவரே வைத்தியர்களுக்காக, ஆஸ்பத்திரிகளுக்காக, நோயாளிகளுக்காக வருகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, வேதத்திலே சொல்லப்பட்ட ஆண்டவரே பரம வைத்தியர் நீங்க தானப்பா. ஆனாலும் பூமியிலே ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, நீர் யோவான் செய்தது போல காட்டுத்தேனையும் ஆண்டவரே அட்டையும் ஆண்டவரே சாப்பிட்டு ஆண்டவரே உயிர் பெறச் செய்த தெய்வமே, இந்த பூமியிலே வாழுகிறதான இந்த நோயாளிகளுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு வைத்தியரைக்கும் ஆண்டவரே அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் கல்விமானும் கொடுத்து ராஜா ஆண்டவரே இவர்களை ஒரு வைத்தியராக நீர் நிறுத்தி இருக்கிறீரே அப்பா. நோயாளிகளை பார்ப்பதற்காக, அன்பு செய்கிறதற்காக, பராமரிக்கிறதற்காக இந்த வைத்தியர்களை நீர் உருவாக்கி ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு ஏற்ற அந்த ஞானத்தை கொடுத்தீரே அப்பா. அந்த மருந்துகளை, அந்த நோய்களை கண்டுபிடிக்கத்தக்க ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்தீங்களே அப்பா. ஆனால் அவர்களோ ஆண்டவரே அவர்களை உதாசீனமாய் செய்து விடாதபடி நோயாளிகளை அன்போடு அரவணைத்து ஆண்டவரே கர்த்தாவே நோயாளிகளுக்கு வேண்டிய மருந்துகள் ஆண்டவரே கர்த்தாவே குணமாக்குகிற காரியங்களை செய்யத்தக்க ஆண்டவரே கிருபையை, ஞானத்தையும் அன்பையும் தாழ்மையையும் கொடுத்து அவர்களை ஆண்டவரே நீரும் நோயாளிகளையும் வைத்தியரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் மத்தியில் இந்த கர்த்தாவே நோய்கள் வந்து வைத்தியர்களிடத்திலே பொழுது பங்கு பட்சபாதம் பாராதபடி தகப்பனே நீர் முன்னின்று ஏழைகளுக்காக வழக்காடி ஆண்டவரே அவர்களுடைய நோய்களை குணமாக்க ஆண்டவரே இலவசமாக மருந்துகளை கொடுத்து ஆண்டவரே அவர்களை பராமரிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் வைத்திருக்கிற கிருபையும் அன்பும் பாசமும் அளப்பெரியது அப்பா. ஆனால் ஜனங்களோ பட்சபாதம் பார்க்கிறார்கள் அப்பா, உயர்வு தாழ்வு பார்க்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே பணம் ஏழை என்று பார்க்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே இருக்கிற உடைக்காக கூட வித்தியாசம் பார்க்கிறார்கள் தெய்வமே. இயேசுவே அப்படி பார்க்கிற தகப்பன் அல்ல ராஜா நீர். வானத்துக்கும் பூமிக்கும் உரிய தகப்பன் அப்பா. மண் வஸ்திரம் தரித்து ராஜா சிங்காசனத்தில் இருந்து கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் நீர் ஒருவர் தான் ராஜா. இந்த நோயாளிகள் மத்தியிலே, இந்த ஏழைகள் மத்தியிலே, இந்த விதவைகள் மத்தியிலே அப்பா நீர் ஒரு கிருபையையும் ஒரு சுகத்தையும் ஒரு பலத்தையும் ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பொல்லாத கட்டுகளில் இருந்து விடுதலையாக்குங்க தெய்வமே. இயேசுவே நீர் செய்ய வல்லவர், நடத்த வல்லவர், சுகமாக்க வல்லவர் அப்பா. உம்முடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லத்தக்கதாக இந்த நோயாளிகளுக்கு வேண்டிய சத்துணவுகள் ஆண்டவரை உடப்புகள், உடைகள், மருந்துகள் யாவையும் தேவனே நீர் மனுஷருக்கூடாக செய்ய போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. பிரசவத்துக்காக காத்திருக்கிற சகோதரிமார்களுக்காக வருகிறோம் அப்பா. அவர்களையும் ஆண்டவரை அன்போடு ஆண்டவரை அந்த பிரசவத்தை கர்த்தாவே செய்து முடிக்க ஆண்டவரே ஆதரவும் அன்பும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏனோ தானோ என்று அல்ல ராஜா, வேண்டாமது வெறுப்பாக செய்யாதபடி அரவணைத்து அந்த சகோதரியையும் குழந்தைகளையும் பெற்றெடுக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் ஒவ்வொருவருக்கும் முன்பாக நில்லுங்கப்பா. உம்முடைய சமூகம் நிக்கட்டும், உம்முடைய தேவ தூதர்கள் நிக்கட்டும், உம்முடைய சேனைகள் நிக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு குழந்தைகள் மத்தியிலும் தாய்மார்கள் மத்தியிலும் பலத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் கர்த்தாவே சுகப்பெரு பிள்ளை பெற உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே கர்த்தாவே எங்களுடைய இலங்கை தேசத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே அப்பா, நிறைவானது குறைவு எவ்வளவோ அப்பா அதை நிறைவாக்குகிறவர் நீர் அப்பா. தகப்பனே இந்த வேளையிலே அப்பா இந்த நோயாளிகளையும் இந்த ஆண்டவரே வைத்தியர்களையும் ஆஸ்பத்திரிகளையும் தகப்பனே ஆண்டவரே இந்த வயது போன ஒவ்வொரு தாய் சகோதரங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம், தகப்பன்மாரை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர்தான் ஒவ்வொரு நோயாளிகளையும் குணமாக்குற
கர்த்தராக, தகப்பனாக, வைத்தியராக இருந்து உம்முடைய இரத்தத்தினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய தழும்புனாலும் இவர்கள் இலவசமாக குணமடைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே கர்த்தாவே அந்த ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஒரு குணம் கிடைப்பதாக, ஒரு சொஸ்தம் வரட்டும் ஆண்டவரே. ஆத்மாவிலே ஒரு ரட்சிப்பு வரட்டும், ஆவியிலே ஆண்டவரே ஒரு சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. மாமிசத்திலே பலன் வரட்டும் அப்பா. ரட்சிப்புக்கு ஏதுவான நல்ல காரியங்களை இவர்கள் செய்து ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவர்களை ஒப்பு கொடுத்து ராஜா ஆண்டவரே எங்களையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அப்பா கர்த்தாவே வரப்போற சகோதரமாரையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீரே எங்களுக்கு சத்துவமும் பலனும் தந்தங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி கலாசிஸ்லன் அவர்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆரோக்கிய பலன் நிரப்பி நடத்துவாராக. ஆமேன். உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாங்கள் சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிசிலியாமா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்களுடைய தேசத்தில் இருக்கிற வயோதிக மடங்களுக்காக, அநாத மடங்களுக்காக, சிறைச்சாலையிலே இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குடைய ஒரு மாற்றமும் மாறுதலும் வந்து ரட்சிப்பை காண வேணும் என்று சொல்லி ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே, இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, ஒரு நாளும் உம்மோடு கூட இருந்து உம்மோடு இருந்து நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, நாங்கள் ஜெபிக்கும் போது எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் சேவைகள் எல்லாவற்றையும் மறைந்த தெய்வமே அப்பா தகப்பனே, இந்த சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் மேலே உமது அன்பை செலுத்தும் தகப்பன். அப்பா தகப்பனே, இந்த சிறைச்சாலையிலே அப்பா உணவின்றி அப்பா அவர்கள் வேதனைப்படுகிறத நீர் அறிந்த தெய்வம் அப்பா. அப்பா தகப்பனே, அவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை நடக்குதப்பா. உள்ளுக்கே அவர்கள் அடியாக்கினைகள் ஆபத்துகள் எவ்வளவோ பிரச்சனையில் அம்பிட்டு இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்களோடு கூட இருந்த தகப்பனே, அவர்களுடைய பாவங்களை மன்னியும் தகப்பனே. அவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை கிடைக்க அவர்களுக்காக நீர் ஒரு வழக்காடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அங்கேயே நீங்கள் இங்கே இருந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு தூதுவரை அனுப்பும் தகப்பனே. அவர்களுக்காக அனுப்பி அவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, சிறைச்சாலையில் இருக்கிறவர்களுக்கு உமது கரங்கள் அவர்களோடு கூட இருக்க செய்யும் தகப்பனே. அவர்களை கைவிடாதேயும் தகப்பனே. அப்பா அவர்களுக்காக வீட்டிலே இருந்த தாய் தகப்பன் மனைவிமார் பிள்ளைகள் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார் தகப்பனே. அப்பா அவர்களை விட்டுட்டு எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் தகப்பனே. அவர்களுக்கு நீ மனமிரங்கும் தகப்பனே. அவர்களின் குற்றம் குறைகளை மன்னியும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் படும் வேதனைகளை நீர் காண்கிற தெய்வம் அப்பா. அப்பா நான் அவர்களுக்காக மிகவும் இறந்து கேட்கிறேன் தகப்பனே. அவர்களை மன்னித்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக உண்மை இறந்து கேட்கிறேன் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா, நீர் அவர்களுக்கு உணவு கூடும் தகப்பனே. அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, கஷ்டப்பட்டவர்கள் அம்மா வயது போனவர்கள் அப்பா தாய் தகப்பனே, அனாதியா விட்டவர்கள் மேலும் இரக்கம் காட்டும் தகப்பனே. அவர்கள் மேல் இரக்கம் காட்டும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இத்தனை பிள்ளைகள் தாய் தகப்பனை விட்டுட்டு கஷ்டப்படுறதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களுக்கு அந்தந்த நேரத்துக்கு நீர் உணவளிக்கிற வல்லவராயிருக்கிறீரப்பா. அவர்கள் கஷ்டங்களை நீக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்கள் மேல் மனமிரங்கும் தகப்பனே. அவர்களோடு ஒரு வினாவடி அவர்களோடு தங்கி அவர்களுக்கு ஆறுதல் செய்யும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களோடு கூட இருந்து ஆறுதல் செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நான் இறந்து கேட்கிறேன் தகப்பனே. அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அப்பா அவர்கள் பசிப்பட்டினியில இல்லாமல் அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, கஷ்டப்பட்டவர்களை ஒருபோதும் கைவிடாதேன் தகப்பனே. நீரே அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அன்பான தகப்பனே, ஸ்ரீலங்காவுக்காக வருகிறேன் தகப்பனே. அங்கே இருக்கிற
அவர்களே உமது கண்ணோக்கும் தகப்பனே அங்கே ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் சமாதானத்தையும் ஒற்றுமையும் அங்கே பழுகி பெருக பண்ணும் தகப்பனே. நீரே ரட்சகராக வந்திடும் தகப்பனே. அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா தகப்பனே உண்மைக்கு இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அவங்க ஒரு சமாதான நிலவ செய்யும் தகப்பனே. ஒரு சந்தோஷத்தை நாங்கள் காண செய்திடும் தகப்பனே. அப்பா பிதாவே நாங்கள் கண்ணீரோடு கேட்கிறோம் தகப்பனே. கஷ்டப்பட்ட துன்பப்பட்டவர்களை கைவிடாதேன் தகப்பனே. அங்கே ஒரு சமாதானம் கிடைக்க செய்திடும். அழிவுகளிலிருந்து காப்பாற்றும் தகப்பனே. எந்த ஒரு அழிவும் அங்கு ஏற்படாதவன காத்திருந்த தகப்பனே. அப்பா தகப்பனே நீ சிதைச்சுகிறே எங்கள் மேல் இரக்கம் வைப்பவரே. இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துற தகப்பனே. அவர்கள் மேல் மனம் இறங்குறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு ரட்சகரே அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே லிஷி அண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களின் ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களுக்கு இந்த நோய் நொடியும் இல்லாமல் அவரை பாதுகாத்து வழிநடத்துக்காக உமக்கு நன்றி. இயேசுவேகனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவருக்கும் இந்த நோய் நொடியும் இல்லாமல் அவன் பிள்ளைகளையும் உமது கரங்களை ஒப்படைக்கிறேன். அவரை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த சங்கமணி வாரதியிலே ஜபிக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே எல்லோரையும் ஆசீர்வதித்து நலம் பெற செய்யும் தகப்பனே. அப்பா பவிசித்தர் அப்பா கணவர் இருந்தக்காகவும் அவ கவலைப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம் தகப்பனே. அவ மேல் இரக்கம் காட்டும் தகப்பனே. அவருக்கு ஆறுதல் அளித்தலும் தகப்பனே. அப்பா பிதாவே நாங்கள் இறந்து கேட்கிறோம் தகப்பனே. அவருக்கு ஆறுதல் அளிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே அவருக்கு மன ஆறுதலை கொடுத்தலும் தகப்பனே. அவருக்காக நாங்கள் இந்த நேரமும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா அவர்களுக்கு ஆறுதலை கொடும். அவருக்கு சந்தோஷத்தை கொடுமப்பா. அவ ஜெபிக்கிறதுக்கு நல்ல ஒரு மனப்பான்மையை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நன்றி நன்றி சுசிலியாமா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் உங்களை நடத்துவாராக. ஆமேன். உங்களுக்கும் ஆமேன் உண்டாவதாக. ஆமேன். நாங்கள் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் மேரி. பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்களுடைய இலங்கை தேசத்திலே போக்குவரத்து காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். இந்த இடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த இடத்திலே ஆக்சிடென்ட் நேற்று நடந்து அநேகர் மரித்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த காரியத்திலே நீங்கள் ஒரு மனதுருக்கமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த மரண ஆவி அவர்களை விட்டு, எங்கள் ஜனங்களை விட்டு, எங்கள் தேசங்களை விட்டு, வாகனங்கள் ஓடுறவர்களை விட்டு திரட்டி விட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே இதுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜெபித்துட்டு போனவர்கள், ஜெபிக்க வரப்போர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல நான் பேர் பேராக குடும்பமா ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரும் இதுல வாகனம் ஓட்டுறவங்க இருக்கிறாங்க. ஆண்டவரே எங்களையும் போக்குல வரத்திலையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பேன் காப்பேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க. என் குடும்பங்களை கூட காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பங்கள் சந்ததி எல்லாம் ஆண்டவரே போக்குல வரத்துல ஆண்டவரே வாகனம் ஓட்டுற வேளையிலும் ஆண்டவரே உடைய சமூகம் முன்பாக செல்லட்டும். உடைய பிரச்சனை கடந்து செல்லட்டும். பாதுகாத்து வெளியெடுத்து மூடி செபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல தகப்பனே வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஒப்பு கொடுத்து அந்த வண்ணமாய் போக்குவரத்துல ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இலங்கை தேசத்துல ஆண்டவரே போக்குவரத்துல ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நாளையிலும் அந்த போக்குவரத்துல வாகனங்களை ஓடுற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஆண்டவர்கள் நிதானித்து ஆண்டவரே அப்பா மெதுவாய் தியானித்து ஆண்டவரே முதல் போக முன்னமே ஆண்டவரே அப்பா அவர்கள் செபித்து ஆண்டவரே எல்லா வாகனங்களையும் செக் பண்ணி குடிக்காதபடி ஆண்டவரே ஞானத்தோட அந்த வாகனங்களை ஓட்ட விழித்திருந்து ஓட்ட ஆண்டவரே வீட்டுல சண்டை பிடிச்சிட்டு வந்து டென்ஷன் ஆகி ஆண்டவரே அது கூட அதுல ஆக்சிடென்ட் படலாம். அப்படியான காரியங்கள் பிசாசானுடைய தந்திரங்கள் இல்லாதபடி இயேசுவின் நாமத்தினாலே அந்த வாகனங்களை ஓட்டுற போது ஆக்சிடென்ட்டுக்கும் கொலைவரையும் மரண கனிகளை கொண்டு வருகிற பொல்லாங்கனை இயேசுவின் நாமத்திலே கடிந்து எப்போது கட்டது இயேசுவின் நாமத்திலே கட்டப்படு. இலங்கை தேசத்து எல்லா ரோட்டுகளையும் உம்முடைய ரத்தத்தை தள்ளிக்கிறேன். தேவனுடைய ரத்தம் பாதுகாக்கட்டும்.
தேவனுடைய கிருபை வழி நடத்தணும், தேவனுடைய சமூகம் முன்பாக செல்லட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிட்டு செபிக்கிறேன். இனிய நிலங்க தேசத்துல ஜனங்கள் எப்படி வாகனங்களை அவதானம் இல்லாத ஓட்டாதபடி, ஆண்டவரே ஏதும் ஒரு தந்திரங்கள் அதுகளுக்குள்ள இருக்காதபடி, பெட்ரோல்லையோ டீசல்லையோ ஏதோ ஒரு தந்திரங்களை வாகனங்கள் ஆண்டவரே அவர்கள் பார்த்துட்டு சரி பார்த்து ஆண்டவரே வாகனங்களை எடுத்து செல்ல கர்த்தர் கூட இருந்து ஆண்டவரே கிருபையாய் இவர்களை நடத்தும்படியாக சோதரித்து செபிக்கிறேன். அந்த சங்கார தூதனின் தேசத்தின் ஜனங்களை வாகனங்கள் ஓடுகிற போது ஆண்டவரே, எந்த வாகனமா இருந்தால் ஓடுகிற போது ஆண்டவரே சங்கார தூதன் வந்து சங்கரித்து ஆண்டவரே இந்த தேசத்தின் ஜனங்களை மறைக்க செய்யாதபடி, பாதியிலே அவ வழியில கொண்டு போகாதபடி இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாங்களுடைய தந்திரங்கள் திட்டங்கள் எல்லாம் எப்போது நிர்மூலமாக்கி போடுது. இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறேன், நிர்மூலமாக்கப்பட்டு போய் இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவரே ஆண்டவரே எல்லா தெருக்களையும் மூல முடுக்கெல்லாம் நம்முடைய ரத்தத்தை தெளித்து வானம் ஒரு சின்ன வாகனமோ தரை மார்க்கமோ ஆண்டவரே அப்பா விமான மார்க்கமோ ஆண்டவரே அப்பா தண்ணீர் மார்க்கமாய் போற எல்லாரையும் உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் இதில் எந்த ஒரு தந்திரங்களும் இல்லாதபடி தேவ ஆவியான ஞானத்தின்படி இவர்கள் வாகனம் ஓடட்டும், தேவ பயத்தில் இவர்கள் அந்த வாகனங்கள் எடுக்கட்டும். பஸ்ஸோ காரோ ஏதா இருந்தாலும் அவனுடைய ரத்தம் ஆண்டவரே இந்த வாகனங்களையும் வாகனம் ஓட்டுறவங்களையும் வாகனத்துல போறவங்களையும் பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் செபித்து ஜெயம் எடுக்கிறேன். சிவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நாங்கள் இருக்கிற தேசங்கள்ல இருக்கிற காலநிலைகள் மாற்றங்கள், சூழ்நிலை மாற்றங்கள், அழிவுகள், இவைகளை எல்லாவற்றையும் தேவன் மாற்றி அமைக்க வேணும். தேவனுடைய கோபம் இறங்கி விடாதபடி தேசங்கள் காக்கப்பட வேணும், ரட்சிப்பு உருவாக வேணும் என்று சொல்லி இந்த வெள்ளத்தினால் எத்தனையோ தேசங்கள் ஆளாகிறது. அங்கு சில காரியங்கள் சூழ்நிலைகள் சாதகமா இல்லாதபடியினால் பாவ பெருக்கினாலும் அங்கு சத்துருவின் திட்டங்களினாலும் எத்தனையோ அழிவை கொண்டு வர இந்த காரியத்தில இருந்து மக்களும் நாடுகளும் தேசங்களும் விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். கிருபை என்ற பிதாவே சோஸ்திரமப்பா, இந்த தேவனே இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே நன்றி அப்பா. பிதாவே தேவனே பொறுப்படுங்கள் அப்பா. இயேசு ராஜாவே ஒவ்வொரு தேசங்களையும் அப்பா நீங்கள் உருவாக்குனீங்கள் அப்பா. பிதாவே வானத்தையும் பூமியையும் அப்பா. பிதாவே பூமியுள்ள சகல தேசங்களை உருவாக்குன தேவனே பொறுப்படுங்கள் அப்பா. பிதாவே ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளை பொறுப்படுங்க தேவனே. தேசம் அப்பா. பிதாவே உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருபை செய்யுங்கள் அப்பா. பிதாவே தேவனே உம்முடைய வார்த்தையிலே தேசங்கள் கட்டுப்பட கிருபை செய்யுங்கள் அப்பா. பிதாவே தேசத்துள்ள மக்கள் லாபம் தரிக்கப்பட்டு தாழ்த்தி கொல்லாத வழிகளை விட்டு தேவனே பிதாவை உம்மை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அப்பா. பிதாவே அந்த தேசங்களுக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் சொன்ன தேவனே அப்பா கிருபை செய்யுங்கள் அப்பா. இயேசு ராஜாவே தேவன் தேச தலைவர் அப்பா, அதிகாரிகளை தேவனே ஊற்றுங்க அப்பா. அவங்களுடைய அக்கினியை போடுங்க அப்பா. தேச தலைவர்களுக்கு ராஜா எல்லா மாம்ச கிரிகள் அப்பா. பிதா கிரிகள் உலகத்தில் எல்லாம் தேச தலைவர் நாமத்தினாலே தேவனே இந்த தேச தலைவர் ஐக்கியத்தின் குடும்பம் பிதாவே அன்பினாவிய பிதாவே பிதாவே சொன்ன தேவனே விசுவாசமா இந்த தேச தலைவர் தேவனே பிதாவே செய்யுங்களை தேசத்தில் செய்யுங்க. நன்றி ராஜாவே சொன்னீங்க இயேசு ராஜாவே தேவனே பிதா. சொன்னீங்க இயேசு ராஜாவே தேவனே பிதா. சகல சுதம் சுட்டரிக்கப்படுவதாக இந்த சத்தியத்தை சத்திய வார்த்தை செய்யுங்களப்பா. தேவனே பிதா
பலத்தினால் பிதாவே உங்களுடைய ஆவிகளை செய்கின்றவனே பிதாவே நன்றி அப்பா. தேசங்களை பிதாவே நீங்கள் விட்டு போன ராஜாவே தேசங்களையும் கொடுங்கள் அப்பா பிதாவே. தேசங்களையும் பிதாவே ராட்சியம் உங்களுடைய சித்தம் மாத்திரம் தேசம் செய்யுங்கப்பா. நீங்க சொல்ல நீங்கள் கட்டமைக்க வேண்டும் பிதாவே. இந்த மக்களுடைய அக்கிரமங்கள் ராஜா மன்னிங்கப்பா என்றவனை பிதாவே. தேவனே பொறுப்புங்கள் ஐயா. ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு பிதாவே பிதாவே சபையுடைய அற்புதங்கள் செய்யுங்க என்றவனை பிதாவே. ராஜாவின் தேவனே ஆவியானவரே தேவ பயணத்திற்கு செய்யுங்கள் தேசத்தில் அதிகாரிகளை. நன்றி அப்பா பிதாவே. நன்றி என்றவனே சுவாசம் அப்பா. நீங்கள் இப்படி செய்யப்பட்டவனே பிதாவே. இந்த தேசங்களில் இருந்து சேவையெல்லாம் நாமத்தினாலே நாமத்தினால் எடுத்துக்கொண்டு செய்யுங்கள் அப்பா. நன்றி அப்பா பிதாவே. நன்றி தேசத்தை புறப்படும் ஐயா தேவனே. தேவனே பிதா சேலத்தை புதிதாக மாற்றுங்க இஸ்ரேல் தேசத்திலே அப்பா பிதாவே. நீங்கள் அப்பா பிதாவே. முஸ்லீம் நாடு அப்பா பிதாவே சிறந்த நாமத்தாலே பிதாவே. இஸ்ரேல் தேசத்துக்கு வந்ததவனே நன்றி என்றவனே சுவாசம் ஐயா பிதாவே. பிதாவே நீங்கள் அதற்காக நீங்க நன்றி பரிசுத்தாவியானவரே. நன்றி அப்பா பிதா. உச்சுமையாவுடைய ஆவியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உச்சுமையா இந்த சிசிலியா சிஸ்டர்கள் செய்யுங்கப்பா. செய்யுங்கப்பா. சங்கீதம் 100 சித்தகங்களப்பா. ராஜாவின் தேவனே சுவமுண்டாவதாக சூரியனப்பா பிதாவே. அப்பா பிதாவே அளவில்லாமல் நன்றி அப்பா. நன்றி என்றவனே சொஸ்தம். சங்கம ஊழியத்தை ஆசீர்வதிங்க அப்பா பிதாவே. ஊழியக்காரனை ஆசீர்வதிங்க. நல்ல சமாதானத்தோடு
சுகத்தோடு பலத்தோடு ஊழியத்தை செய்ய இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஜனசிஸ்டரை ஆசீர்வதிங்கள் அப்பா பிதாவே. குடும்பம் செய்ய ஆசீர்வதிங்கள் அப்பா பிதாவே. இயேசு ராஜாவே பலத்தினாலும் சுகத்தினாலும் ஆசீர்வாதத்தாலும் இயேசு ராஜாவே அப்பா இந்த தேவன் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க அப்பா பிதாவே. என் தேவனை நீங்கள் அப்படி செய்ய போறதுக்கா நன்றி அப்பா பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் சுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம். தகப்பனே, வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கலாசிலனுக்கு கொடுத்த விடுதலைக்காய், வெற்றிக்காய், ஆண்டவரே சுகத்துக்காய் நான் உம்மை ஸ்தோத்திரித்து துதிக்கிறேன். கர்த்தாவே, இன்னுமாய் தகப்பனே, நீர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ஆண்டவரே வினோவோடு கூட இருந்த கர்த்தாவே, மகளோடு அவருடைய ஆண்டவரே துக்கமான நாட்களிலும் கர்த்தாவே உம்முடைய கரம் அவர்களை நடத்தட்டும். சிஸ்டர் நடத்தட்டும் ஐயா. சிஸ்லி அம்மாவை நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த அப்பா அவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க பொறுப்பேருங்க கர்த்தாவே. ஆறுதல் படுத்தி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் எல்லாரையும் நடத்தி செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா என்னாலும் ஆண்டவரே இந்த தங்கராஜா அருளனுக்காய் நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த மகனுக்கு ஆண்டவரே நீ சுகம் கொடுத்திருப்பீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த மகனுக்கு ஆண்டவரே இருக்கிற எல்லா வியாதிகளும் வேதனைகளும் அகன்று போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சாட்சிகளை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அந்த குடும்பத்தை அந்த ஆண்டவரே மகனையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசமுள்ள ஜெபம் பணியாளியை சுஸ்தப்படுத்தும்படி கர்த்தாவே நாங்கள் விசுவாசத்தோடு அந்த மகனுக்கு சுகம் உண்டானது என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தினால் ஆண்டவரே அப்பா தேவனுடைய மகிமையை நாங்கள் காண செய்வீராக. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து சங்கமமானலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் எல்லைகளை பெரிதாக்கும், அவர்கள் ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து தேவைகள் வாஞ்சைகள் சந்திக்கப்பட கர்த்தாவே உம்முடைய அக்கினி வேலி அடைத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையின் விரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமம் ஒன்றே ஆண்டவரே எல்லா இடங்களிலும் மகிமைப்படட்டும். சகல துதிகன மகிமை உமக்குரியதப்பா, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமேன் ஆமேன். இரக்கமுள்ள கர்த்தாவே, நன்றி தாப்பனே. துதிக்கு பாத்துறே எங்களை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே உங்களுக்கு சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய வாரத்தை தந்த நீங்க எங்களுக்கு நல்லவர், வல்லவர், போதுமானவர், அதிகமானவர். துதிக்கு பாத்திரர் உங்களுக்கு சோத்திரம். இந்த நாளிலும் இலங்கை தேசத்துக்காக, வெளி தேசங்களுக்காக ஆண்டவரே சுவாமி, நாங்கள் வாசிக்கின்ற தேசங்களுக்காக எடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெபங்களுக்காகவும் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் கேட்டு அந்த ஜெபங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் கொடுக்க போற பதிலுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த புதிய நாளிலும் இந்த தேசங்களே சேமத்துக்காய் செழிப்புகளுக்காய் ஆண்டவரே எங்களை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கனடா தேசத்திலும் கர்த்தாவே ஏற்பட்டிருக்கிற இந்த ஸ்மோக் ஆண்டவரே இன்னுமாக இந்த காட்டு தீக்களில் இருந்தும் இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலைக்காய் ஏற்ற வேளையிலே ஒரு மழையை பெய்ய பண்ண வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே சுவாமி இந்த வானொலியில இணைந்து இந்த நாளில் ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் அவருடைய குடும்பங்கள் எல்லோரையும் கூட எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். அவர்களை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பகுதிகளிலே இயேசு சுவாமி இருக்கிற ஒவ்வொரு மக்களோடும் கூட இருக்க வேணுமாய். சுவாச பை பிரச்சனையோடு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இருதயத்திலே பிரச்சனை உள்ளவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஸ்மோக் அவர்களை பாதித்து விடாதபடிக்கு ஆண்டவரை எங்களை நோக்கி வேண்டி நிற்கிறோம். கர்த்தாவே சுவாமி, இந்த புதிய நாளிலும் இந்த ஊழியர் பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் உங்களை கரம் அவர்களோடு இடைப்பட வேணுமாய், ஊழிய பாதையிலும் கூட இருக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். அந்த மாநிலத்திலே எல்லா இன மக்களும் ரட்சிக்கப்பட வேணுமாய், உள்ளே குடும்பங்களே தேவைகள், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி பாபிக்காய் வருகிறோம் அப்பா. தேவைகள் சந்திக்கப்படவும், வீட்டு கூட்டங்களுக்கு செல்லுகின்ற நேரங்கள், சபைக்கு செல்லுகின்ற நேரங்களை பொறுப்பேற்று நீங்க நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
சகோதரி தயாவுக்காய் வருகிறோம். சகோதரி கனிஷ்டாவுக்காய் வருகிறோம். கனிஷ்டாவுடைய பாடசாலை மாணவர்களை, டீச்சர்ஸை, பிரின்சிபல்மாரை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனை அந்த இடத்திலே ஒரு ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலும் அப்பா சகோதரி புவனேஸ்வரியுடைய மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். புவனேஸ்வரியை ஆசீர்வதிக்க வேணுமா, இந்த சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் பெரிதாக இன்னும் வளர வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே அவருடைய மகனுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, இந்த வேளையிலும் கர்த்தாவே அவனுடைய வாழ்க்கையில நீங்க வைத்திருக்கிற திட்டங்களுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அதே போல இந்த நாளிலும் கர்த்தாவே சகோதரி சுகுமாரிக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி சுமதி இருக்கிற தேசத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எஜமான்களுடைய கண்களிலே ஒரு தயவுக்காய் ஒரு இரக்கத்துக்காய் ஜெபிக்கிறோம். தகப்பனே சுவாமி, அந்த வேலை இடத்திலே கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஊழியங்களிலே கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் சகோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இருக்கிற அந்த ஜெர்மன் தேசத்துக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த தேசத்திலே சகோதரி ஒரு சாட்சியாய் நிறுத்தி வைக்க வேணுமாய் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குடும்பத்தார் செய்கின்ற ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வருங்காலத்துக்காய் எங்களை நோக்கி நாங்க மன்றாடி நிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, அதே போல இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே பாதுகாத்து நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் அப்பா ஆண்டவரே நீங்க நடத்த வேணுமாய் சுவிசேஷகரின் பின்பானறியாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய வாக்கு தத்தங்கள் மீண்டுமாக விடுதலை வெளிச்ச நேரத்திலே வருகின்ற வசனங்கள், வேத படிப்பு நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி வினோவுக்காக, ஜெசிமாவுக்காக வருகிறோம். ஜெசிமாவை வேலையிடத்திலே பாதுகாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சகோதரி கலாசீலனுக்காய், குடும்பத்தாருக்காய், பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே சுவாமி, சகோதரி ரதி பாலசிங்கத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிற பிள்ளைகள், மருமக்கள், பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கணவரை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. பாசப்போல் சரணுக்காய் வருகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இருக்கிற கர்நாடகா மாநிலத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி நித்திய வெளிச்ச நேரத்தில் இணைய போகின்ற தாசர்களை, வார்த்தையோடு வருகின்றவர்கள், பாடலை பாடுகின்றவர்கள், இன்னுமாக உங்களுடைய வசனத்தை வாசிக்கின்றவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அபிஷேகம் இறங்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமாக சகோதரி ரஞ்சினி அலங்காரமணியை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம். பாச ஆண்டன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தாப்பனே, இந்த ஊழியர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே சுவாமி கீர்த்தனாங்கிற சகோதரிக்காக, அவ செய்கின்ற இந்த மீடியா காரியங்களுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சுவாமி, அந்த மீண்டுமாக இந்த வானொலியில ஆரம்ப கட்டங்கள்ல இந்த ஊழியம் செய்த அந்த சகோதரி திரும்பமாக இந்த வந்து கர்த்தாவே இந்த இடத்துல இந்த ஊழியங்களை செய்ய வேணுமா எங்களை கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. சங்கமம் வானொலி சாபகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை எங்களை பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் இவருடைய தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்திலே இயேசப்பா எல்லோரையும் பாதுகாக்க வேணுமாய், போக்கிலும் வரத்திலும் துணியா இருக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். சோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் உங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காய் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஜோவலை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளையோட கூட இருக்க வேணுமாய், பாடசாலையிலும் கூட இருக்க வேணுமாய். ஆண்டவரே எங்களை கரம் அவனை நடத்த வேணுமாய் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளையுடைய வாயின் கட்டுகள், நாவின் கட்டுகளை எல்லாம் அவிழ்ந்து உங்களை துதிக்கின்ற ஒரு மகனாய் மாற்ற வேணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வானொலி கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியில் இணைந்து ஜெபிக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். ஆமீன் ஆமீன். அதிகாலை வேளையிலே இணைந்த ஊழியர்கள், மாலை வேளையிலே, மதிய வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்த ஊழியர்களையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட்டுக்கும் இறுதியாக ஜெபித்த ஏமி புஷ்பராஜையும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு வேளையில் நாங்கள் வாக்கு தத்துவ தியானத்து கூட கடந்து செல்வோம். தேவ ஊழியர் சுசேரேற்பின் மாணவர்கள் வழிநடத்துவார். நாளுக்கான வாக்கு தத்தம் யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்,
நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமேன். கேட்போமா? ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்தில் எடுத்துக்கொண்ட பகுதி யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம். இன்றைய நாளிலும் 14ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே திருவிடம் பற்றிய வார்த்தைகள் இப்படியாக அந்த நாட்களை சொல்லும்: உலகத்தில் உபத்திரவம், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன். இன்றைக்கு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி காலத்திலே பாருங்கள், எங்கு பார்த்தாலும் உபத்திரவங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், இப்படியான அநேக காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறதை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாட்களிலே அந்த காரியத்தை இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டார். அதன் நிமித்தம் எச்சரிக்கையாக 2025 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே சொல்லி இருக்கிறார். எப்படி என்றால், இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே, என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, ஆண்டவருடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே வர வேண்டுமா இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் எப்படி என்று சொன்னார், இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், ஆண்டவர் நம்மோடு இந்த நாட்களிலே பேச வேண்டுமா இருந்தால், ஆண்டவர் நம்மோடு நடக்க வேண்டுமா இருந்தால், ஆண்டவர் நம்மை இந்த நாட்களிலே ஆண்டு கொள்ள வேண்டுமா இருந்தால், இந்த நாட்களிலே நாங்கள் அந்த உபத்திரவத்தின் வழியாகத்தான் அந்த காரியத்தை சந்திக்க வேண்டும் என்பதைத்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே, அருமை பிள்ளைகளே, அநேக நெருக்கங்கள், அநேக துன்பங்கள், அநேக பிரச்சனைகள் இந்த நாட்களிலே இருக்கும். ஆனாலும் அந்த பிரச்சனைகள் மத்தியிலே இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே என்ன செய்வாரா? ஒரு ஜெயத்தை இந்த நாட்களில் தருவார். என்னுடைய ஆண்டவர் அதற்கு மாதிரியாகத்தான் வேதத்திலே பாருங்கள், இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே உபத்திரவத்தின் வழியாகத்தான் இந்த நாட்களிலே அங்கே கடந்து சென்று ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், சிலுவை மரணம் என்று சொல்லுகிறது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஆண்டவருடைய நாட்களிலே தான் அந்த காரியங்கள் இந்த நாட்களிலே நடந்தது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த காலகட்டத்திலே பாருங்கள், அவர் சிலுவை மரணத்தின் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே தான் இந்த நாட்களிலே என்ன செய்தார்? சிலுவையிலே இந்த நாட்களிலே ஜெயத்தை பெற்றார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு கற்றுத் தருகிறார். சிலுவை எதை குறிக்கிறது? உபத்திரவத்தை குறிக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இது மட்டுமல்ல, நெருக்கங்கள், துன்பங்கள், இப்படியான காரியத்தை இந்த நாட்களிலே, சிலுவையை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கும்போது உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஒரே இரவிலே 7 முறை விசாரிக்கப்பட்டாரா? ஆனால் அவரை விசாரிக்கிறதுக்கு பாருங்கள், அவரை கடைசியாக சிறிய ஒரு இடங்களே தான் இந்த நாட்களை போட்டு வைத்திருந்தார். திரும்ப முடியாத ஒரு உபத்திரவம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் அந்த உபத்திரவங்கள் இருந்தாலும் கடைசியாக அவர் சிலுவையிலே இந்த நாட்களிலே வெற்றி சிறந்தார். அதே விதமாக கிறிஸ்துவுக்காக வாழுகிற நாங்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே இந்த நாட்களை நாங்கள் கடந்து செல்வமா இருந்தால், நாங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாயும் வெற்றி பெறுகிறவர்களாக நாட்களை இருக்கும். உலகத்துடைய கிரியைகள் இந்த நாட்களிலே ஒளிந்து போகும். ஆனால் இந்த நாட்களிலே நமக்கு வைத்திருக்கிற ஜெயமும் இந்த நாட்களிலே ஒளிந்து போவார். அப்படியானால் இந்த நாட்களிலே அன்பு பிள்ளைகளே, உபத்திரவத்தின் மத்தியிலே நீங்கள் நடக்கிறீர்களா? ஆனால் இந்த நாட்களிலே தைரியமாக உடன் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே உடன் கொள்ளுகிற வேளையிலே இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்த நாட்களிலே நடந்த வல்லவராயிருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் உங்களோடு கூட இருந்த உபத்திரவத்தின் வழியாக
உங்களை அழைத்து இந்த நாட்களில் ஜெயத்தை பெறுகிறவர்களா இந்த நாட்களில் மாற்றுவார். திருத்தாமே உங்களுடைய ஆசை வகிப்பாராக. இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். சற்று இந்த வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களில் தியானியுங்கள். இந்த நாட்களில் அன்பு பிள்ளைகளை உங்களை இந்த நாட்களில் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். மகிமைக்குள்ளே தேவன் நம்மை எடுத்து செல்வார். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் ஊழியர் சுசேதரின் வானவர்கள் வாக்குத்தத்தத்தை தியானத்துக்கூடாக வழி நடத்தினார். உங்களுக்கு